நன்றி அப்பா சரியப்பா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி கண்ணீரெல்லாம் தைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீர துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்படி நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இப்படியும் நிறைவேற்றுவார். இயேசு ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தந்த ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா தந்த ராஜா. இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா ஹalleluya இயேசு இயேசு ராஜா இயேசு 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 ராஜா. சந்தோஷமா இயேசு ராஜான்னு கூப்பிடுங்க. இயேசு ராஜா இயேசு ராஜா ஏசையா 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 அப்படி கூப்பிடுங்க. ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா, ஏசையா எங்களை தேடி வந்தீரே. ஏசையா என் ஜனங்களை கூட்டி வந்தீரே. இந்த இரவுல ஆமென் கண் விழித்து ஜெபிக்க வந்த ஆமென். தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. ஏசையா அப்படி கூப்பிடுங்க. ஏசையா மகிமை பிரகாசிக்கட்டும். ஏசையா வெளிச்சமா பிரகாசிக்கட்டும். ஏசையா இந்த நாமம் தான் உங்களை காப்பாற்றும். ஏசையா ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா. அந்த மேய்ப்பர்கள் எல்லாம்
இரவுல கண் விழித்து கொண்டு இருந்தார்கள். நாமும் கண் விழித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இரவுல தூங்குவதற்கு பதிலாக கண் விழித்து கொண்டு இருக்கிறோமா? ஆமென். அப்படி விழித்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு தான் தூதன் வந்தார். தூதன் வருகிறா. ஆமென். தூதன் வருகிறா. தூதன் வருகிறா. அந்த மகிமை வெளிச்சமாய் பிரகாசித்தது. ஆமென். இந்த 9ஆம் வசனம் லூக்கா 2:9 மகிமை வெளிச்சத்திலும் பிரகாசித்தது. இப்ப நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க கண் விழித்து கொண்டு இருக்கிறதுனால, ஆமென், இயேசுவேன்னு கூப்பிடுறதுனால, ஆமென், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்குது. பிரகாசிக்குது. தூதர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆமென். சொல்லுங்க யெசையா. Glory. யெசையா. யெசையா. Thank you, அப்பா. யெசையா. Thank you, அப்பா. பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். மகிமை, மகிமை, மகிமை. யெசையா. Thank you, அப்பான்னு சொல்லுங்க. Thank you, அப்பா. பிரகாசிக்கட்டும். பிரகாசிக்கட்டும். என்ன பிரச்சனை? அவங்க பயந்தார்கள். நீங்க பயப்படுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஆமென். நீங்க பாட ஜாயா நிக்கிறீங்க. ஆமென். அதான் அதுக்கு நமக்கு வித்தியாசம். நம்ம பயப்படல. தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. ஆனா தூது வருது. எப்படி வருது? பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ரட்சகர் நமக்காக வந்திருக்கிறா. பிறந்திருக்கிறா. ரட்சகர் பிறந்து விட்டா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். யெசையா. Glory, glory, glory. மகிமை, மகிமை, மகிமை பிரகாசிக்கட்டும். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அல்லன மக்கதர லரக பகதர. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. கை உயர்த்தி தேங்க்யூ அப்பா. எங்களுக்குள்ள வந்துட்டீங்க. எங்களுக்குள்ள வந்துட்டீங்க. பிறந்துட்டீங்க. பிறந்துட்டீங்க. ஆவியானவராக எங்களுக்குள்ள. நன்றி அப்பா. நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா. அப்படி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. ரட்சகராய் பிறந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. ரட்சகராய் பிறந்தீரே நன்றி ராஜா. எனக்குள்ளே பிறந்தீரே நன்றீரா. அப்படி நெஞ்சில கை வச்சு எனக்குள்ளே பிறந்தீரே நன்றி ராஜா. எனக்குள்ளே வந்தீரே நன்றி ராஜா. இப்ப சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா. ஹalleluya. இயேசு ராஜா. ஒரு பிறந்ததுனால வந்ததுனால நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கோடு இருப்பதா. என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. அப்படி சொல்லுங்க.
என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. அந்த நிச்சயத்தோடு தான் உங்களை இன்னைக்கு அனுப்பணும். அல்லேலூயா. என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா, அதனாலதான் மிகுந்த ஆனந்த. என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. வந்ததால என்ன நடக்குது? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். உன்னதம்மா. சொல்லுங்க. சந்தோஷமும் வந்துருச்சா? சமாதானமும் க்ளோரி. என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இப்ப கைதட்டி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், 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 ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆமென். என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. சந்தோஷமா ஒரு கைதட்டு. இயேசுயா. Glory, 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 glory. இயேசுயா. Thank you. Thank you, அப்பா. Thank you, அப்பா. இயேசுயா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. இயேசுயா. Amen. Amen. இரவுல காத்து கொண்டிருந்த மெய்ப்பொருளுக்கு வந்த செய்தி, ரட்சகர் உங்களுக்குள்ள சந்தோஷம் கொடுக்கிறவர். உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே சந்தோஷம் கொடுக்கிறவர். குட் நியூஸ் ஆஃப் கிரேட் ஜாய் அப்படின்னு ஆங்கிலத்தில். நல்ல செய்தி ஆஃப் கிரேட் ஜாய். சாதாரண சந்தோஷம் இல்ல, Great joy. மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற நல்ல செய்தி தான் இயேசுன்னு சொல்லுங்க. Amen. ஜீசஸ். இது ஒரு தூதன் சொல்றாரு. அவர் மேல படணும் ஒரு பெரும் கூட்டமே வருது. அங்க அத 13ஆம் வசனத்துல 2:13 பரம சேனையின் திரள் கூட்டம் வந்துருது. ஒரு தூதன் மட்டும் இப்ப வரல, ஒரு பெருங்கூட்டமே நிக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. Amen. இயேசுயா. Glory, 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 glory. Thank you. பெருங்கூட்டம். Thank you, அப்பா. Thank you, அப்பா. பெருங்கூட்டம். Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. ஜீசஸ் சொல்லுங்க. Jesus. அவர்கள் சொல்ற தூது என்ன? 14
உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மகிமை பூமியிலே. பூமியிலே, இப்படி சொல்லுங்க, பூமியிலே பூமியிலே சமாதானம். சமாதானம். ஒரு பக்கம் சந்தோஷம், குடும்பத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் சமாதானம். சமாதானம். அடுத்து இதை விட மனுஷன் மேல பிரியம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்ததே இதுதான் மிக முக்கியமான வசனம். நம்ம மேல அவருக்கு பிரியம், அதனால வந்து பிறந்துட்டார். கைதடி பிரியம். பிரியம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதுதான் இன்றைய செய்தியை நான் சொல்லி முடிக்க போறேன். நம்ம மேல அவருக்கு பிரியம். பிரியம். ஹalleluya சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் அவர் வந்து பிறந்திருக்கிறாரு, ஆமென். நமக்குள்ள தங்கி இருக்கிறாரு. ஆமென். அதனாலதான் பிரியமானவனேன்னு கூப்பிடுறாரு. நம்ம பார்த்து ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ். ஜீசஸ். அப்ப அப்படியே வாழ்த்துங்க ஒவ்வொருவரா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. க்ளோரி. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது. தேங்க்யூ அப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லலலா லலலா. அப்படியே கை உயர்த்தி உங்க மேல பிரியம் தான் பிறந்திருக்கிறாரு. க்ளோரி. க்ளோரி. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். ஜீசஸ். க்ளோரி. அடைக்கலமான ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா லலலா லலலா. Thank you அப்பா. We proclaim your name. Thank you அப்பா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. தேங்க்யூ அப்பா. சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகளே. லலலா லலலா லலலா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு ஜீசஸ். இன்னொரு விஷயம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கைதட்டி லா 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 லா. க்ளோரி. க்ளோரி. தேங்க்யூ அப்பா. யேசையா. க்ளோரி. 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 க்ளோரி.
அப்பா. Thank you. நம்முடைய கடவுள், நம்முடைய பிதாவாகிய கடவுள், சொல்லுங்க பிதாவாகிய கடவுள். பிதாவாகிய கடவுள் தகப்பனுக்கு நமக்கு அவருக்கு பிரியம். அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை இந்த பூமியில மனுஷனாய் வந்து பூமியில மனுஷன் நம்மிடையே குடிகொண்டு, நம்மிடையே அதுவும் பைபிள் என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். நான் இதுல விரும்பினபடியா, இதிலே நான் வாசம் 132 சங்கீதத்துல 14 நான் விரும்பினபடியா, நான் பிரியமா இருக்கிறபடியால ஆமென். சீயோனாக உங்களை தெரிந்து கொண்டு ஆமென். என்றென்றைக்கும் தங்குமிடம் சொல்லுங்க. என்றென்றைக்கும் தங்குமிடம் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். Forever, 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 forever. என்றென்றைக்கும் தங்குமிடம். என்றென்றைக்கும் தங்குமிடம். பக்கத்து சொல்லி என்றென்றைக்கும் நீ தான் தங்குமிடம். என்றென்றைக்கும் அவருக்குன்னு ஒரு கோவில் இல்ல. எத்தனை கோவில் கோபுரம் கட்டாலும் அவர் தங்குமிடம் நீ நானும் தான் சொல்லுங்க. தங்கச்சி மடம்ல தங்குமிடம்னு சொல்லுங்க. நீங்க தங்கச்சி மடம்னு சொல்றீங்க. அவன் தங்கச்சி மடம்னா சந்தோஷமா பாக்குறான் மோகன். ஹalleluya. தங்குமிடம் சொல்லுங்க. தங்குமிடம். Forever. Forever. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விரும்பினபடியா, நான் உங்க மேல பிரியமா இருக்கிறபடியால என்றென்றைக்கும் தங்கும் இடம் நீங்க தான். ஹalleluya. நம்மிடத்தில் தங்கிதான் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. சாப்பாடு கொடுத்தாரு அந்த வருஷம்லாம். அந்த 15 ஆகாரம் கொடுத்தாரு. பட்னியா இல்லாம வாழ வச்சாரு. அப்பத்தால வசனத்தால வார வாரம் திருப்தி ஆக்குனாரு. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஏசாயா. Glory, 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 glory. Bagadara lakkara shettaka bagadara kaba glory விசுவாசிக்கிறோம். ஆமென். Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. கால் வலிக்கிறவரை நில்லுங்க. வலிச்சாண்டா எங்க அருமையான பிள்ளை உட்கார்ந்துருச்சுங்க. பிரச்சனையே இல்லை. ஆமா, இந்த கூட்டம் உட்காராத கூட்டம் போல. இந்த பக்கம் இது புறம் பயில்வான் கூட்டம். பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளும் பயில்வான் தான். அவங்கள சந்தோஷமா கை தட்டுங்க. முதலே வந்துருச்சு போல. பரவாயில்ல, குற்ற உணர்வு வேண்டாம். கொஞ்சம் உற்சாகத்துக்காக ஆமென் சொல்லுங்க. என்றென்றைக்கு தங்குமிடம்னு மறந்துடாதீங்க. ஆகாரத்தை ஆசீர்வதிப்பாரு. வரப்போகிற வருஷத்துல நீங்க பட்னியா இருக்க போறது இல்ல. உங்களுக்கு சாப்பாடு உண்டு. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. ரெட்சிப்பால் உடுத்துவேன்றார். 16 என்ன செய்யறாரா? உங்களோட தங்கி ஆசாரியர்களுக்கு ஆமென் சொல்லுங்க. ஆசாரியர்கள், நாமெல்லாம் ஆசாரியர்கள் தானே. ஆமென். ஆசாரியர்னா நல்ல தமிழ்ல பூசாரி. ஆமென். எப்போதும் அந்த சிலைக்கு பக்கத்துல இருப்பவங்க போல நமக்கு சிலை இல்ல, கடவுளோட இருக்கிற பூசாரி நம்ம தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆசாரி, ஆசாரி, நீ பூசாரி, பூசாரி, நீ இருக்கிற இடம் கடவுள் தான். கடவுள் தான். ஜீசஸ், ஜீசஸ், ஏசாயா, glory, amen, glory, 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 amen, glory, glory. Thank you Appa. Thank you Appa. Thank you Appa. Thank you Appa. அப்படியே கை உயர்த்து நன்றி இயேசு ராஜா. முடிந்தால் முட்டி போடலாம், அதை உட்கார்ந்துக்கறலாம். என்ன விரும்புறீங்களோ உட்கார்ந்துக்காங்க. எல்லாருமே உட்கார்ந்துக்காங்க. நல்லதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க. உடுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உடுத்துகிறார். அதனாலதான் நியூ ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உடுத்துகிறார். உடுத்து எதால உடுத்துகிறார்? ரட்சிப்பாலே விடுதலையால உடுத்துகிறார். அங்க போடுங்க. ஆமென். விடுதலை. சொல்லுங்க. விடுதலை. நோயிலிருந்து விடுதலை. நோயிலிருந்து விடுதலை. பேயிலிருந்து விடுதலை. பேயிலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. பாதாளத்திலிருந்து விடுதலை. பாதாளத்திலிருந்து விடுதலை. விடுதலை. சொல்லுங்க. விடுதலை. விடுதலை. அதுதான் நம்ம Dress. அதான் நம்ம Dress. இயேசு இயேசு விடுவிக்கிறவர். விடுவிக்கிறவர். காப்பாற்றுகிறவர். காப்பாற்றுகிறவர். நமக்கு ஆடையாய் வந்திருக்கிறார். ஆடையாய் வந்திருக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. இன்னொரு விசை. Thank you அப்பா. Thank you அப்பா. இங்க ரட்சிப்பை உடுத்துவேன் சொல்றார். தூதன் சொன்னார் ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Thank you அப்பான்னு சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா விடுவிக்கிறவர் எனக்குள்ள வந்துட்டாரு. ஆமென். எதிலிருந்து விடுவிக்கிறவர் சொல்ல? நோயிலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுவித்து விடுவித்து பரலோகம் என்னை சேர்க்கிறார். அதான் ரட்சகர். கை ஆமென். இதான் எத்தனை முறை கேட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதுதான் ரட்சிப்பை உடுத்துகிறார். லூக்காவுக்கு போயிட்டியா? அதுக்குள்ள அங்க சங்கீதத்திலே இரியா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 15. அதனாலதான் பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் சொல்லுங்க. ஆமென். ஏயா மிகவும் கம்பீரிக்கிறோம்னா அர்த்தம் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மிகவும் சந்தோஷம். மிகவும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏன்னா எனக்கு விடுதலை. ஆமென். என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. ரட்சகர், ரட்சகர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. என்னை ஆசாரியரா மாற்றினது மட்டும் இல்ல, ஆசாரியரா மாற்றினது மட்டும் இல்ல, புனிதராகவும் மாத்திட்டாரு. பரிசுத்தவனாகவும் மாத்திட்டாரு. பரிசுத்தவனா மாத்திட்டாரு. என்ன புனிதனாக மாத்திட்டாரு. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. பரிசுத்தமாக்கிட்டாரா? ஆமென். பாவத்தை நீக்கி பரிசுத்தமா மாத்துறது இயேசுதான். ஆமென். பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். கம்பீரத்தோட ஏசாயா. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் எனக்குள்ளே வந்ததா. ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். ஆமென் சொல்லுங்க. அவர் உள்ள வந்ததுனால ஆசாரியரா மாறிட்டோம். அதான் பூசாரியா மாறிட்டோம். பூசாரிகளா மாறிட்டோம். ஹalleluya. பரிசுத்தவனா மாறிட்டோம். மிகவும் கம்பீரிக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி. அதுலயே அடுத்து 17 கவனிச்சீங்கன்னா, உங்க விளக்கு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆமென். விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். விளக்கு எரியும். ஆமென். கொம்பு முளைக்கும். இத மனப்பாடம் பண்ணுங்க. விளக்கு எரியும், கொம்பு முளைக்கும். என்னிடமிருந்து விளக்கு வெளிச்சமா பிரகாசிக்கும். ஆமென். எனக்குள்ள இருப்பதால என்னிலிருந்து ஒன்னு புறப்படும். வெளிச்சம் புறப்படும். விளக்கு. ஹalleluya. நீங்க சாதாரணவங்க அல்ல. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார்.
இதனால உங்களை அறியாமல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். மாமா கத்தல அப்படி சீதே ரேகா பாகா தூரம் விளக்கு. கொம்புனா ஒரு வல்லமை. ஆமென். தெம்புன்னு வச்சுங்களேன். தெம்பு முளைக்கும். விளக்கு எரியும். தெம்பா இருப்பீங்க. தெம்பா இருக்கா, வம்பு இருக்காது. தெம்பு இருக்கும். கொம்பு தான் நீங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா இருக்கீங்களா? ஒரு விச கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ராஜா உலாவுகிறார், தூதர்கள் உலாவுகிறார்கள், மகிமை பிரகாசிக்குது. பயப்படாதீங்க. இது அவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. பிரியம் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க. இன்னும் ஒரு 2 வசனம் எது அவருக்கு பிரியம்னு ஆண்டவர் தியானிக்க வைத்து, கொலோசையர் 1:20 அந்த பிரியம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இட் ப்ளீசிங் டு காட். ப்ளீஸ்னா சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுவோம் இல்லையா? நான் தமிழில் கூட ப்ளீஸ் இங்கே வாங்க மச்சான், அல்ல மாமா வாங்க மாமா ப்ளீஸ் அப்படின்வோம். ப்ளீஸ்னா என்ன? பிரியம். ப்ளீசிங் சொல்லுங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஞாபகம் வச்சுங்க. ப்ளீசிங் பிரியம். எது பிரியம்? அவருக்கு பிரியமாயிட்டுன்னு வாசிங்க கடைசியா. அவருக்கு பிதாவுக்கு பிரியமாயிற்று. எது பிரியமாயிற்று? சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்க பிரியமாயிற்று. கைதட்டுங்க பார்க்கலாம். 2 பிரிச்சிருவோம் அந்த ஒரு வசனத்தை. ஆமென் சொல்லுங்க. பிதாவுக்கு நம்முடைய தகப்பனுக்கு பிறந்தது, இயேசுவாய் பிறந்தது மட்டும் இல்ல, அடுத்து கல்வாரி சிலுவையில சமாதானம் சிந்திய ரத்தத்தால சமாதானம் உண்டாக்க என்றால் அர்த்தம் பிதாவோடு உறவு உண்டாக்கிறார். கைதடுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சமாதானம் என்ற இடத்துல உறவு உண்டாகுது. யாரோட உறவு? நம்முடைய தகப்பன் பிதாவோட. கைதடுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஜென்ம பாவத்தால, நம்முடைய ஆதாமியவாள் பாவத்தால நாமெல்லாம் உறவு இழந்தவர்களாய் நாம் இருந்தோம். இந்த உறவை உண்டாக்க இயேசு வந்து பிறந்தது மட்டும் இல்ல, சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்தி பிதாவோடு ஒப்பு உறவாக்குனார் இருக்கா. He reconciled இருக்கு. ஹalleluya. இந்த தூதத்தில் உள்ள யாவையும் இயேசு இரத்தத்தால ஒப்புரவு ஆக்கி கொள்ள பிதாவுக்கு பிரியம். கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசையா glory 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 இயேசையா glory சக்கபகதர லக்க சத்தரல ரக்க பக்கத இயேசையா அப்பக்கத்தல தர கப்பக்க பிரியம் 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 கப்பக்கத்தல கரக்க சத்தக்கபக. ஒப்புரவுன்னு சொல்லுங்க. ஒப்புரவு. ஒப்பு உறவு. ஒப்பு உறவு. உப்பு போட்டா தான் உறவுன்னு சொல்லுவாங்கல்ல. ஹalleluya. உப்பு உறவுன்னே வச்சுக்கோங்க. உறவு. ஒப்பு உறவு அப்படின்னா உறவு. உறவு கடவுளோட உறவு. கடவுளோட உறவு. அதுதான் ரத்தம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உறவு உண்டானது. இதுதான் பிதாவுக்கு பிரியம். கைதட்டு.
இதுதான் பிதாவுக்கு பிரியம். இதுதான் பிதாவுக்கு பிரியம். இதுதான் நடக்குது. ஆமென். அவர் பிரியம். நாமெல்லாம் அவரோட உறவாட, அதுக்காக அவர் கிரயம், ரத்தம். ஹல்லேலூயா. இதுதான் அவருக்கு பிரியம். இன்னும் ஒரு பிரியம் சொல்லி நம்மள ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சா தான் விழிச்சிருப்பாங்களா? பரவாயில்ல, பரவாயில்ல. ஜீசஸ் தூங்கும் முன்னாடி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கரவையத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேத்யூ 25 வரும். 11:25 ஆம் பிதாவே, இதுவே உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியான்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 26 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11:26 தான். ஆமென். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியம். எப்படி செய்வது? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த சத்தியம் தெரியல, இயேசுவை யாருன்னு புரியல. ஆனா நம்மை போன்றவர்களுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமானா இதுவே அவருக்கு பிரியம். கைதட்டுங்க பார்க்கலாம். அவருக்கு பிரியம். ஆம் பிதாவே, இதுவே உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. 26 போடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். ஏன்னா ஆமென், இத குறித்த ஆழமா போக விரும்பல. நமக்கு ஒரு சத்தியம், நமக்கு வெளிப்படுத்துதல். பிதா இயேசு எனக்குள்ள இருக்காரு. இதான் வெளிப்பாடு. ஆமென். இது பெரிய வெளிப்பாடு தானே. ஆமென். கடவுள் எங்கோ இல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. இது ஒரு பெரிய வெளிப்பாடு. ஆமென். இந்த வாய்ப்பாடு யாருக்கும் தெரியாது, பெரியவனுக்கு தெரியாது. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த வாய்ப்பாடு தெரியாது, புரிய மாட்டேங்குது. அவன் தேடி போறான், எங்கெல்லாமோ தேடி ஓடுறாங்க கடவுளை பார்க்கலாமான்னு. அவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்துட்டேன்டான்றாரு. அது நமக்கு தான் தெரியும். இதுதான் பெரியம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் பெரியம். யெசையா. யெசையா. glory glory. ஆமென். இதுதான் அவருக்கு பிரியம். நம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உறவாட தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. சாரா பாகாதா. அப்படியே ஆசீர்வதி ரூபன். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுனீங்களே, உம்முடைய திருவுள சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவே உமக்கு பிரியமா இருக்கிறது. பவுல் சொல்றார் கலாத்தியர் 1:15-16. அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. எது அவருக்கு பிரியம்? இந்த 16 ஒரு வசனம் வரும். கலாத்தியர் 1:16 வெளிப்படுத்த அவருக்கு பிரியமாக இருந்த போதுன்னு வருதா? ஆமென். தம்முடைய குமாரன் பிரியமாக இருந்த போது இருந்ததனே விட்டுடுங்க. ஆமென். அவருக்கு பிரியம்னே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அவர் எனக்குள் அவரை வெளிப்படுத்த பிரியமா பிரியம். இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு முந்தின வசனமும் 15 பாருங்க. எது அவருக்கு பிரியம்? அப்படி இருந்தும் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார், நம்முடைய கிருபையினால் அழைத்தார். அடுத்து மூன்றாவது என்ன செய்கிறார்? நம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இது அவருக்கு பிரியம். 3 காரியம் நடக்குது. ஒன்று பிரித்தெடுக்கிறாரு, அழைச்சாரா, ஆமென். கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்களாம் தானா வரல, அவர் கிருபையால உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. ஆமென். இந்த இரவு நேரம் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. கிருபையினால் அழைத்தவர் தன்னுடைய குமாரன் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா, ஏசாயா, separated, called, revealed. பிரித்தெடுத்தார், அழைத்தார், வெளிப்பாடு, வெளிப்படுத்துகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, எதற்குண்டா அந்த வசனம்? குமாரனை புறஜாதிகளிடத்தில், அப்படின்னா இயேசுவை அறியாதவர்களிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு.